ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் ஹைஸ்ட் காமெடி படமாக தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியான லிஃப்ட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் சைரஸ். இவர் ஒரு உலகமகா திருடன், பக்காவாக எந்த சம்பவமாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற ஒரு தில்லாலங்கடியான ஒரு திருடன் அப்படி வச்சுக்கோங்களேன். இவருக்கு கீழே ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு டீம் ஒன்று இருக்குது. எல்லாரும் ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டு. இந்த டீமை வச்சு தான் எல்லா சம்பவத்தையும் பண்ணுறாப்புல. படத்துடைய ஆரம்பத்திலேயே கூட 2 சம்பவத்தை பண்ணுறாரு. ஒரு பக்கம் ஒரு பெயிண்டிங்கை திருடுறாப்புல, இன்னொரு பக்கம் ஒரு NFT ஆர்டிஸ்ட்டு அந்த ஆளை கடத்துறாப்புல. இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் தன்னுடைய புத்தி கூர்மையினால் சாதுரியமாக அந்த வேலையை அப்படி சுலபமாக ஈஸியாக முடிக்கிற ஒரு நபர் இவர். ஒரு கட்டத்தில் நம்மால் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை இறங்கி செய்யணும் நம்மளுடைய டீமோட அப்படின்னு டிசைட் பண்ணுறாப்புல. அது என்ன சார் அப்படின்னா, லண்டனில் இருந்து ஜூரிக்கு ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 40,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்க ஒரு ஃப்ளைட்டு. அங்கே இருக்கக்கூடிய லாக்கரு, அந்த லாக்கருக்குள்ளே 10 டன் எடை இருக்கக்கூடிய கோல்டு, இதை சம்பவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய டீமோட இறங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இயக்குனரான கேரி கிரேயுடைய படம் இது. அவருடைய சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா த இட்டாலியன் ஜாப் அவருடைய படங்கள் தான். லா அபைடிங் சிட்டிசன் அவருடைய படம் தான். இதெல்லாம் போக த ஃபேட் ஆஃப் த ஃபியூரியஸ் அப்படி சம்பவத்தெல்லாம் பண்ண ஒரு இயக்குனர். அதனால் டெக்னிக்கலி சவுண்டான ஒரு ப்ராடக்ட்டை தான் வெளியே கொடுப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. அதுலேயும் அந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ஹைஸ்ட் காமெடி படங்கள் இல்லை இந்த ஹைஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய, தமிழ் டப்பிங்கில் விரும்பி பார்க்கணும்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோ அண்ட் கோ அந்த டீம் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த சம்பவங்கள் அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு வந்திருக்காங்கிறது ஒரு பக்கம். பெர்ஃபார்மன்ஸில் அது எல்லாரும் எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எல்லாரும் கொடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க. கெவின் ஹார்ட் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, கெகும் பாத்ரா அவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த 2 கதாபாத்திரங்களும் கொஞ்சம் முக்கியமான கதாபாத்திரங்கள் மற்ற கதாபாத்திரங்களோட கம்பேர் பண்ணும்போது. பட் எல்லாரும் கொடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக சவுண்டான ஒரு படம் தான் இது. அதுவும் குறிப்பாக CGI VFX அப்படி எப்படின்னு பல ஜிமிக்ஸ் வேலைகளெல்லாம் பண்ணி நம்ம லைவ் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 லொக்கேஷன் தான். மற்றபடி செட்டுக்குள்ளேயே ஒரு படத்தை முடிச்சிருக்காங்க. அது நீங்கள் பார்க்கும்போது எங்கேயுமே தெரியாது. ஸ்டுடியோக்குள்ளேயே பல சம்பவங்களை பண்ணியிருக்காப்புல இயக்குனர். ஆனால் எங்கேயுமே அந்தளவுக்கு தெரியலை. லைவாக ஓகே இப்படி ஒரு ஃப்ளைட் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு மயிர்குச்சேற மாதிரி ஒரு சில காட்சிகளும் இருக்குது. அது ரொம்ப சூப்பராகவே கன்சீவ் பண்ணியிருக்கு இந்த டீமு. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு முக்கியமாக எல்லாரும் அவங்கவுங்க வேலையை தெளிவாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு என்னங்க அப்படின்னு தோண வச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோ அண்ட் கோ எந்த சம்பவத்தை எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சே தீருவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 காரியங்கள் எடுக்கிறாங்க, இதில் 5 தாங்க அவர் வெற்றிகரமாக முடித்தாங்க, 5 சொதப்பிருச்சிங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தால் தான் முதல்ல காட்டப்பட்ட அவங்க அட்டம் பண்ணுற ஒரு சில அந்த ஹைஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் என்ன ஆச்சுங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதே ஓகே எதை தொட்டாலும் ஜெயந்தான் போல நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர்றதுனாலேயே இந்த படம் நெடுகலாம் நம்மால் எந்த சம்பவத்தில் இறங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அதில் இடையூறுகள் அப்படிங்கிறது கூட அதிகமாக எதுவுமே வராது. அதுதான் என்னங்க எல்லாமே எடுக்கிறார் எல்லாம் வெற்றிகரமாக முடிக்கிறார் அப்படின்னா என்னங்க ஒரு பூச்சிப்பே இல்லாத மாதிரி இருக்கே அங்கங்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு லாஜிக்கே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் அங்கங்கே வரத்தான் செய்யுது. இதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்னதான் ஒரு சில பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாலும் இந்த ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு வரலாம். அடல்காரனை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு லிப்லாக் இருக்கே தவிர மற்றபடி என்னை பொறுத்தளவுக்கு இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். அது ஒன்றும் அப்படி ஒன்றும் செக்ஷுவலி அப்படிங்கிற மாதிரி பெருசாக போர்ட்ரே பண்ணப்பட்ட ஒரு காட்சி கிடையாது. அப்படி போகிற போக்கில் போயிடும். அதனால் பார்க்குறவங்க பொழுது போகலை அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு கமர்ஷியல் ஹைஸ்ட் காமெடி படம் தான் இது. தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரசிகர்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஜாலியாக உட்காந்து ஒரு தடவை பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.